45வது பட்ட ஐஷிங்கர் நமக்கு அவருடைய பிரபாவத்தை, ஏன்னா இப்போ சமீபத்தில் எழுந்தருளி அந்த நிருசிம்மன் ஏன் இவருக்கு எல்லா ஐஷிங்கர்களை காட்டிலும் இவருக்கு ஒரு பிரதானமான ஏற்றம். நமக்கு ஆச்சாரியன், அதனால் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம், அது நம்முடைய கர்த்தவியம் அப்படின்னு இருந்தால் கூட அந்த நிருசிம்மனுடைய வாக்கிய பரிபாலனத்தை இது பரியந்தம் ஆதிவன்ஷடோப சுவாமி 60 வருஷ காலம், சற்றேறக்குறைய 59 சில்லற வருஷம் திவ்யாஸ்தானத்தில் எழுந்தருளிந்தார். ஆனால் அவர் கூட இவ்வளோ சஞ்சாரம் போகலை. அந்த காலத்தில் நடந்து போகிறதுனால இவ்வளோ சஞ்சாரம் போக முடியலேன்னு சொல்லலாம். இப்போ வாகன வசதி இருக்கிறதுனால எழுதினார் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட அங்கங்கே காலக்ஷேபத்துக்காக சாதுர்மாசியத்தை தவிர மற்ற நாள்லாம் அங்கங்கே காலக்ஷேபத்துக்காக தங்கிட்டார். இந்த ஐஷிங்கர் அப்படி பண்ணலை. கிராமைக ராத்திரமா கிராமே கிராமே ஜகத்வா அப்படின்னு சொன்னதை தன்னுடைய சதாபிஷேகத்துக்கு மறு வருஷம் 81 திருநக்ஷத்திரம் பூர்த்தி வரையில் தொடர்ச்சியாக பண்ணிண்டாச்சு. அதுக்கப்புறமும் பெருமாள் பல சோதனைகள் பண்ணாலும் கூட அப்பவும் சஞ்சாரம் ஏதோ சஞ்சாரம் இல்லாமல் இருந்ததே இல்லை. அந்த சஞ்சரிக்கிறதுலேயே நிருசிம்மனுடைய அந்த கிராமே கிராமே ஜகத்வா அப்படின்றதுலையும் சிஷ்யோஜீவனம் பண்ணணும், பத கமலனத்தான் அபிரக்ஷான்னு சொன்னாரே, அந்த அபிரக்ஷணம் பண்ணக்கூடியதுலையும் ரொம்ப உற்சுகராக எழுந்தருளியிருந்தார். அதனால் இந்த ஐஷிங்கருடைய பெருமை மற்ற ஐஷிங்கர்களை காட்டிலும் உயர்த்தியாங்க. ஆனால் இந்த ஐஷிங்கர் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம், ரகசியத்திரேகாசார காலக்ஷேபம், இல்லை கிரந்த சதுஷ்டியம் பொதுவில் சாதிச்சாரா ஆஸ்தானத்தில் அப்படின்னா ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிச்சார். மதுராந்தக சங்கல்பத்தில் ஆரம்பித்து அப்புறம் அந்தேவாசி விழா இருக்கக்கூடிய அங்கே ஆரம்பிக்கிச்சே மகான்கள்லாம் இருந்தா எல்லாரும். அப்புறம் இந்த சன்னதி கைங்கரி பராளுக்கு மாத்திரம் ஒரு 4 பேருக்கு சாய்ச்சார், அவ்வளோதான். மீதி எல்லாம் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் ரகசியத்திரேசாரம் ஏதோ ஆரம்பித்தார், கொஞ்சம் அந்த சங்கல்ப காலத்தில் நடந்தது, அதோடு சரி. ஆன்மீக கிரந்த காலக்ஷேபம் 2-3 தடவை சாதிச்சிருக்கார், இல்லை 4-5 தடவை சாதிச்சிருக்கார், அவ்வளோதான் பண்ணார். ஆனால் இவர் அப்படி அப்போது கிரந்த பிரவச்சனமே பண்ணலையே அப்படின்னு இல்லை. அதாவது சாரமான அர்த்தத்தை கிரந்தத்து மூலமாக 50 பேருக்கு காலக்ஷேபம் சாதிச்சு அவளை நல்ல வித்வானா தேர்த்துறதுன்றது அதாவது பரபக்ஷ பிரதிக்ஷேபமெல்லாம் பண்ணி சொமதஸ்த ஸ்தாபனம் ஸ்தாபிக்கக்கூடிய மகான்களாக உண்டு பண்ணுறது அப்படின்றது அது ஒரு தனி. ஆனால் அந்த காரியத்தை பண்ணாக்கா அந்த 50 பேரோடு தான் ஒரு இடத்துல இருந்து பல கால் அப்படியே 10 பேருக்கா பண்ணினா இந்த காலத்தில் அவ்வளோதான் நடக்கும். ஆனால் 1000 பேரை சாரமான அர்த்தத்தை சொல்லி நிருசிம்மன் தன்னுடைய திருவடியில் ஆட்படுத்து அப்படின்னு சொன்ன காரியத்தை சஞ்சரிச்சாதான் முடியும். சஞ்சாரம் பண்ணச்சே இந்த காலக்ஷேபம் முடியாது. அதனால அந்த எது முக்கியம் அப்படின்னு பார்த்தார். இந்த இடத்துல செல்ல உணர்ந்தவர் தான் அதிகமே தவிர என்ன கற்பார் ராமபிரான எல்லான்ற ரீதியில கற்கத்துக்கு விரும்பக்கூடியவா நிறைய பேர் இல்லை. அதனால யாருக்கு இப்போ பிரயோஜனம் எவ்வளோ பேருக்கு பண்ணணும், எவ்வளோ கற்றாலும் கடைசியில் பண்ணுறது என்ன, இந்த ஆத்மோஜீவனமான சரணாகதி தான். அதை பண்ணலைன்னா சுமையான கல்விகள்ன்ற ரீதியில் இந்த அத்தியாத்ம சாஸ்திரம் கூட வியர்த்தமாக போயிடும். அந்த காரியத்தை பண்ணலைன்னா அத்தியாத்ம சாஸ்திரம் கூட வியர்த்தமாக போயிடும். அதனால இந்த ஐஷிங்கர் அத்தை முழுமையாக பண்ணியாச்சு. கடைசி நாள் பர்யந்தம் தன்னுடைய மூச்சு எவ்வளோ இருக்குதோ, பெருமாள் எவ்வளோ நாள் இந்த லீலா விபூத்தியில் இருந்து கைங்கரியம் பண்ணணும்னு சாதிச்சு நியமிச்சாரோ அது பர்யந்தம் அதை தொடர்ச்சியாக அவர் பண்ணியிருந்தாச்சு. அப்படிப்பட்ட ஐஷிங்கரை நாம் பல பேர் பல விதமாக நிறைய ஐஷிங்கருடைய பெருமையெல்லாம் சொல்லியிருக்கா. அதாவது மகான்களுடைய பெருமை என்னன்னா 3: அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம், அநேகேஷாஞ்ச அவபோதனம், அர்ச்சாவதார சேவை அப்படின்னு 3 காரியங்கள் மகான்களுடைய பிரதான காரியம். அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம் இதெல்லாம் பறக்க எல்லாரும் சொல்லிருக்கக்கூடிய விஷயம். அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம்ன்றதுல விஷ்ணு புராணத்துக்கு பூர்வத்திலேயே எளியதான நடையில விஷ்ணு புராணத்துக்கு விவரணம் நுசுமப்பிரியாவில் எழுதி அது தனி புஸ்தகமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஞானம் இருந்தால் போராது, அனுஷ்டானம் இருக்கணும். அந்த அனுஷ்டானத்துக்கும் அகரகர் அனுஷ்டியமாக இருக்கக்கூடிய ஆன்மீக கிரந்தம் 26ஆம் பட்ட ஐஷிங்கர் பண்ணின ஆன்மீக கிரந்தத்துக்கு அப்படியே
தமிழ்லையும் அதுக்கு பிரமாணங்களோட கூட தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் வியாக்கியானம் பண்ணி சுதிப்பிரியான்ற கிரந்தம் அருளினர். அதை இப்போ சமீபத்தில் தமிழ் தெரியாதவாளுக்கும் அதாவது ஆங்கிலமே பரிச்சயம் இருக்கிறவாளுக்கும் அந்த ஆங்கில பாஷையை இல்லை அதை மொழிபெயர்த்து இப்போ வெளியிட்டிருக்கா. பல பேர் தமிழ் தெரியாதனால அந்த ஐஷிங்கர் இப்படி சாட்சியத்தை நாம் வியர்த்தமாகக்கூடாது, அது சபலமாகி எல்லாரும் அந்த தர்மானுஷ்டானத்தை பண்ணணும் அப்படின்னு. இந்த கர்மானுஷ்டானம் பண்ணணும் தர்மானுஷ்டானம் பண்ணணும்ன்றது இன்னைக்கு நேற்று இல்லை. கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே அப்படின்னு பிரம்மசாஸ்திரத்தை நாம் கைக்கொள்ளக்கூடிய நம்ம ஆச்சாரியால் எல்லாரும் கர்மசாஸ்திர பிராதானியம் கொடுத்தவாளே. ஆதிவன் ஷடகோபன் எந்த கிரந்தத்தையும் பண்றதில்லைன்னு அவர் ஒரு சங்கல்பிச்சிருந்தார். பூர்வருடைய தேசிகனுடைய கிரந்தத்தையே பிரவச்சனம் பண்ணணுமே தவிர நாம ஒரு புது கிரந்தம் பண்ணவானது. அப்படி இருக்கக்கூடியவர் கூட தோழப்பன்ற தன்னுடைய சிஷ்யரை விட்டு இந்த கிரந்தங்கள்லாம் பண்ணார். ஆனா அந்த கிரந்தங்கள்லாம் பல கிரந்தங்களை பரியாலோசனை பண்ணி ஆன்மீகத்தை அகரகர அனுஷ்டியமான வர்ணாசிரம தர்மத்தை பண்ணக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வராளேன்றதுனால 26ஆம் பட்ட ஐஷிங்கர் ஆன்மீக கிரந்தம்னே சாய்ச்சார். கார்த்தால எழுந்துக்கச்சே அரிரழின்னு சொல்றதுலேருந்து மாதவாய மதுவித்விஷே நமஹா மாதவாய நமஹான்னு படுத்துக்கக்கூடிய வரையில் நாம் என்ன காரியத்தை பண்ணணும் அப்படின்றத அந்த ஆன்மீக கிரந்தத்தை சாதிச்சார். அதுக்கப்புறம் எல்லாரும் கர்மட்டாளாவே தான் எல்லா ஐஷிங்கர்களும் இருந்திருக்கா. இப்போ 43ஆம் பட்ட ஐஷிங்கர் உதயத்துக்கே எப்படி சூரியாதிகள்லாம் பெருமாளுக்கு பயந்துண்டு கைங்கரியம் பண்றாலோ அதே மாதிரி நாம் உதயோபஸ்தானம் பண்ணிட்டு உடனே அந்த சமயத்திலேயே விஸ்வரூபம் பண்ணணும் அப்படின்னு எழுந்தருளியாகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு முன்னே 42ஆம் பட்ட ஐஷிங்கர் அனுஷ்டான நிதி அப்படின்றதுல யாருக்குமே இது இல்லை. அப்படி அனுஷ்டானத்திலையும் வைராக்கியத்திலையும் சீலரா இருந்தார் அப்படின்னு லோகம் கொண்டாடிட்டு இருக்குது. இன்னைக்கும் அவரை தெரிஞ்சவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கார். 41ஆம் பட்ட ஐஷிங்கர் உதயோபஸ்தானத்துக்கு முன்னே உதயத்துக்காக பிரதீட்சிச்சுட்டு இருப்பார். உபஸ்தானத்தை பண்றது காயத்ரி ஜபம் வரையில் பண்ணிட்டு உதயத்துக்கு உபஸ்தானம் பிரதீட்சிச்சுட்டு இருப்பார். உதயமா எடுத்தா பாருங்க உபஸ்தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனா அதுக்கு முன்னே 40ஆம் பட்ட ஐஷிங்கர் மந்திர சக்தியெல்லாம் பெற்றிருக்காருன்னா கர்மானுஷ்டானம் இல்லாத மந்திர சக்தியே வராது. அதனால இப்படி ஒவ்வொரு ஐஷிங்கர்களும் கர்மானுஷ்டான நிரத்தர்களாயிருந்து கர்மானுஷ்டான பராளையே எல்லாரையும் கர்மானுஷ்டான பராளா ஆக்கி தான் வந்தார். அதே மாதிரி இந்த ஐஷிங்கரும் அதாவது பெரிய ஐஷிங்கர்னு இத்தனை நாளாக விவகாரம் பண்ணியிருந்தோம். 45ஆம் பட்ட ஐஷிங்கரும் அந்த கர்மானுஷ்டானத்தில் நிரத்தராக இருந்ததுனால அதுதான் முக்கியமானதுனால நாம கொண்ட கோலத்துக்கு பிராமணன் ஆண் பெண் அப்படின்னு கொண்ட கோலத்துக்கு என்ன உண்டோ அதுக்கு பெருமாள் நியமிச்சபடி கட்டளைப்படி பண்ணணுன்றதுக்காக ஆன்மீக கிரந்தத்துக்கு விரிவாக எழுதினார். அதனால பிரம்மசாஸ்திரம் என்ன கர்மசாஸ்திரம் என்ன ரெண்டுத்துக்கும் ஒருங்கே ஸ்தானம் வந்தாவிட்டு இல்லை, பூர்வத்திலேயே பண்ணார். அதே மாதிரி பூர்வத்திலேயே கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபத்தையும் சாதிச்சார். ஆனால் உத்தராசிரமத்தில் வந்தவுடனே துரியாசிரமத்தில் வந்தவுடனே எல்லாரையும் நிருசிம்மன் திருவடிக்கு ஆட்படுத்துறது தான் சாரமான விஷயமானதுனால மற்ற காரியங்கள்லாம் விட்டுட்டு அதையே பண்ண ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட ஐஷிங்கரனுடைய பெருமையை நாம் எப்படி நாம் அனுபவிக்கணும்னு சொன்னால் இந்த எல்லா திவித அது ஆத்தியாத்ம கிரந்த நிர்மாணம் அநேகேஷாஞ்ச அவபோதனம்ன்றது தான். இப்படி பூர்வாசிரமத்தில் காலக்ஷேபாதிகள்லாம் சாதிச்சார். துரியாசிரமத்தில் எல்லாருக்கும் சாரமான விஷயத்தை எவ்வளவு சொன்னால் அவனுக்கு அந்த ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு அந்த மனசில் படுமோ அதுவரையில் உபதேசம். அதுதான் கிருஷ்ணோபதேசம்னு மொத்தத்தையும் பண்ணணும்னு இல்லை, சார உபதேசத்தை பண்ணி அவளை இது பண்ணார். அதுக்கு ஒரு நிதர்சனம் சொல்லணும்னு சொன்ன இந்த வாலின்னு ஒரு புனைப்பெயரில் இருந்த ஒரு கவிஞர், இந்த அவர் இருந்த துறை லௌகீக துறை, சினிமா துறை. அவர் 4 வருஷம் முன்னையே ஐஷிங்கர் சன்னதிக்கு சேவிச்சார். சேவிச்சா அவர் பரம்பரையாக சன்னதி சிஷ்யர் அப்படின்னு தெரியுது. ஆனால் காலத்தினுடைய கோலம் அவர் சினிமா துறையில் இருக்கிறதுனால இந்த பக்கமெல்லாம் வரல. ஐஷிங்கரை பார்த்த உடனே அவருக்கு மனசில் மாத்திரம் செல்ல உணர்ந்தவர்ன்ற ரீதியில் இருக்குது. ஆனால் அவருடைய நிலைமை இந்த மாதிரி ஆசிரியக்கிறதுக்கு இல்லை. ஐஷிங்கர் அப்போ சாய்ச்சார். அந்த சமயம் ஏதோ லீவு நாள் நான் பக்கத்திலே தான் இருந்தேன். அப்போ கைங்கரியத்தில் இல்லை, வெறுமை இருந்தேன். அப்போது நீ பண்ணிக்கோ, எதுக்கும் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஒரு 1/4 மணி இங்கே வந்துடு ஒரு நாளைக்கு, இந்த 9:30 மணிக்கு மேலே நீ உடனே போயிடலாம், நீ அந்த இதை பண்ணிக்கோ.
சரணாகதி பண்ணிக்கோ, நான் அப்படி இருக்கனே இப்படி இருக்கனே நீ சொல்ல வேண்டாம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எப்படி வேணா நீ இப்போ என்ன இருக்கியோ அதே மாதிரி நாளைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சாட்சாச்சு. அதாவது அந்த மனசுல ஆழ் மனசுல அவன் ஆத்ம சமர்ப்பணம் பண்றதுக்கு தான் அயோக்கியன், நமக்கு யோக்கியத்தை இல்லை அப்படின்னு ஒருத்தன் நினைச்சு விலகக்கூடாது. அதாவது கண்ணன் கீதையில சொல்லச்சே பிரபத்யந்தே நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாகனா, பெருமாளுடைய உயர்த்தியை தெரிஞ்சுண்டு அவனுடைய சௌலபியத்தை விட்டுட்டு மறந்துட்டு பிரபத்தி பண்ணாத போறவன் நராதமன், மனுஷனா இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சாய்க்கிறான். அந்த மாதிரி மனுஷ ஜன்மம் கிடைத்திருக்கிறே மனுஷ ஜன்மத்தை பெற்றுட்டோம், அதனால எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணிக்கணும். அதுக்கு அவனுக்கு எவ்வளோ வேணுமோ அத்தை உபதேசம் பண்ணி அந்த மாதிரி பண்ணார். ஆனால் அவர் பண்ணிக்கல சரணாகதி. ஆனால் அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரக விசேஷம் அவர் இடத்துல பாய்ஞ்சுடுத்து. பூர்ணமாக பாஞ்சத்தினால அவருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிற சமயத்தில் அந்த ஆச்சாரியனை பற்றி ஒரு புஸ்தகமே ஒரு கவிதையே எழுதியிருக்கார். அது இப்போ ஐஷிங்கர் காலத்திலேயே வரணும்னு அவர் பாரிச்சார். ஆனால் ஐஷிங்கர் திருநாட்டுக்கு ஏழுனா விட்டு தான் அந்த புஸ்தகம் சின்ன ஐஷிங்கரை ஏழை பண்ணி அவருடைய அத்தியட்சத்தில் பெரிய விழாவாக நடத்தி அதை வெளியிட்டார். அந்த இதில் அவர் சொன்னது என்ன, பஞ்சேந்திரியங்களையும் எம்பெருமானுக்கே ஜிஹ்வே கீர்த்தே கேசவம் முறைக்கும் சேத்தோபஜ ஸ்ரீதரம்ன்ற ரீதியில் அந்த எம்பெருமானு தான் ஐஷிங்கரையே நாக்கு பாடணும், ஐஷிங்கரையே பார்க்கணும், கண்ணு காது அவரையே அவர் புகழையே கேட்கணும் அப்படின்ற வரிகளை எழுதி தன்னுடைய நெஞ்சுக்கு எப்படி ஆழ்வார் முந்துற்ற நெஞ்சே முயற்றி சுமந்தெழுந்து அப்படின்னு சொன்னாரே, ஆனால் முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சேன்னு தன்னுடைய நெஞ்சை கூப்பிட்டாரே, அதுபோல அந்த மகானுபாவர் அப்படி ஐஷிங்கரனுடைய உபதேசத்தினால அந்த சின்ன உபதேசம் அது சார உபதேசம், அந்த சார உபதேசத்தினால அவர் திருந்தி கடைசியில் அவர் பண்ண அந்த அவர் 1000 பாட்டுகள் சினிமா துறையில் எழுதியிருந்தா கூட இந்த கடைசி அதுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் ஒரு 2 மாதம் ரொம்ப தீவிர நோயாளியாக இருந்து அதுக்கப்புறம் பரவம் வச்சார். பரமபதிக்கிறதுக்கு முன்ன அந்த ஐஷிங்கருடைய உபதேசமாகப்பட்டது சின்ன ஐஷிங்கர் மூலமாக ஆத்ம சமர்ப்பணம் பண்ணும்படி பண்ணி அந்த பூர்த்தி ஆயிடுச்சு, உபாய பூர்த்தி. ஆனால் அந்த உபாய பூர்த்திக்கு வித்துட்டு அந்த ஆச்சாரிய பிரதிபத்தி உபாயத்தை அனுஷ்டிச்சு வச்ச ஆச்சாரியன் இடத்துல அதாவது ஞானத்தை கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் உபாயம் நடந்தது, அதனால ஒன்றும் இல்லை. அந்த ஞானத்தை கொடுத்த ஆச்சாரியன் பக்கல்ல எப்படி இருக்கணும்ன்றத அந்த பரமலௌகிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாமெல்லாம் விவகாரம் பண்ணக்கூடிய அந்த மகானுபாவருக்கு அந்த மாதிரி ஒரு இது கிடைச்சிது. இது எதுக்காக இப்போன்னா அவரை ஸ்தோத்திரம் பண்றதுன்னு இல்லை, அவரை கூட ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஏன்னா யாரா இருந்தாலும் அஷ்டவிதாக்கியேஷா பக்தி எஸ்மின் மேச்சேபி வர்த்ததே தஸ்மை தேயம் ததோகிராஹ்யம் அப்படின்னு சொல்றது. தொழுமினீர் கொடுமின் கொள்மின் என்று நின்னோடு மொக்க வழிபட வருளினா போல் அப்படின்னு ஆழ்வாரும் சொல்றேன். அதனால யாரிடத்துல அந்த மாதிரி பக்தி இருக்குதோ அவளை பாகவத்தாளா அது பண்ணணும்னு சொல்லிருக்கு. அதனால அந்த பாகவதோத்தமரா அவர் விளங்கினார். அது எதனால என்ன, ஐஷிங்கருடைய சாரதமமா இருக்கக்கூடிய அர்த்தத்தை உபதேசம் பண்ணது அவர் நெஞ்சில பட்டுது. அதனால அந்த ஐஷிங்கரையே தெய்வமாக தேவ் மத்தரியேன் குருகூர் நம்பி அப்படின்ற ரீதியில அவர் அடிநாள்லேருந்து வந்ததுனால மற்றதெல்லாமும் எழுதியிருக்கார், 1000 எழுதினார், அதை பத்தி இல்லை. அதுக்கப்புறம் ஐஷிங்கரை பத்தி எழுதிட்டு அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் ஒன்றும் அவர் பண்ணிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன், ஏன்னா நோய்வாய்ப்பட்டிருந்ததுனால. அப்படி இந்த ஐஷிங்கருடைய அத்தியாத்ம கிரந்த அநேகேஷாஞ்ச அவபோதனம்னு இருக்குதே, அது அந்த அவபோதனம் அந்த ஞானத்தை உபதேசம் பண்றதுல நிகரற்றவராக இருந்தார். அர்ச்சாவதார சேவைன்றது கேட்கவே வேண்டாம். பல படிகளில் அர்ச்சாவதார சேவை ஆங்காங்கு ஆழ்வார் திருநகரியில ஆழ்வாருடைய கைங்கரியத்தை கடைசி நாள் பர்யந்தம் 2-3 வருஷம் தன்னுடைய திருமேனி நிற்க முடியாத போனதுனால அங்கே ஏழலையே தவிர மற்ற போது ஆழ்வாரனுடைய 3 நாள் உற்சவத்துக்கு போகாது இருந்ததே இல்லை. இப்போ ஆழ்வாருடைய இதெல்லாம் புனருத்தாரணம் பண்ணி நவர திருப்பதிகள்லாம் அந்த தனிகால் பண்ணினா கூட அதுக்கு முன்ன ஐஷிங்கர் முதல்ல 7 காலத்தில் அங்கே திருவாராதனத்துக்கு கைங்கரி பராள் எல்லாம் ரொம்ப உபாயமான இதில் தான் ஆழ்வார் வச்சிருக்கான்றதுனால ஐஷிங்கரும் உபகாரம் பண்ணார். அப்படி இல்லை, இப்போ தனிகால் நன்னா பண்ணி அது நன்னா மேன்மேலும் அபிவிருத்தமாகுதுன்றது வேற. ஆனால்
ஐஷிங்கருடைய அந்த விதையிட்டது தான் அவளுக்கு உபகாரம் பண்ண ஆரம்பிச்சது தான் அது மேல் மேலே இப்போ வட்ட விருட்சமா வளர்ந்துருக்கு ஆழ்வார் திருநகையில். அதே மாதிரி தேவப்பெருமாள் சன்னதியில அசேஷானா அப்படின்னு சொல்லக்கூடியதானே அவளும் ஈஸ்வரி. ஆனா அந்த ஈஸ்வரி தன்மை இல்லை, தெய்வத்தன் தம்பதியினஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்துதான் மகாரஸ்து தயோர் தாசகான்னு சொல்லியிருக்கு. மகாரமா இருக்கக்கூடிய ஜீவன் பிராட்டியும் பெருமாளுக்கும் சேர்ந்துதான் தாசபூத்தன்னு சொல்லிருக்கு. அதெல்லாம் மறந்து பெருமாள் மாத்திரம்தான் உபாயம், பிராட்டிக்கு உபாயம் கிடையாது, அவ ஈஸ்வரி கிடையாது அப்படின்லாம் சொல்லக்கூடியதான பாஷ்யக்காரருடைய மதத்திலேயே சில பிரிவு இருக்கிறதுனால அந்த பிராட்டிக்கு பிராட்டியினுடைய யதாவஸ்தித்த தேசிகன் ஸ்ரீபாஷ்யக்காரர்னு அதை ஒட்டி தேசிகன் சாய்ச்சித்த தத்வதீபிகை அப்படின்னு ஒரு கிரந்தத்தை அருளினார். அதில் ஒரு ஆச்சரியம், ஒரு மகான்கள் ஒரு காரியம் பண்ணா பெருமாள் அதை எப்படி அனுகிரகம் பண்றான்னா, தேவப்பெருமாள் சன்னதியிலே அந்த பிராட்டியினுடைய அதாவது ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசத்தே பிசுனையன் கிளமௌலிகி, அந்த தேவப்பெருமாளுடைய கிரீட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, கூறத்தாழ்வான் சாய்க்கிறார், அந்த கிரீட்டமாகப்பட்டது இவன் தான் ஆதிராஜ்யம் அதிகம், இவன் தான் ராஜாதிராஜன் காண்பிக்கிறது அப்படின்னு சாய்க்கிறார். அது கோள் மூட்டி கொடுக்கறதுன்னு சொல்ற. அதாவது தெரியாத வாளுக்கு கூட அந்த கிரீட்டத்தை சேவிச்சா அப்படி ராஜாதிராஜன். அதை போல பிராட்டிக்கும் தானே அந்த ஈஸ்வரத்துவம் உண்டு. அந்த கிரீட்டத்தை பறிப்போயிடுத்து. கிரீட்டம் இந்த ஐஷிங்கர் தத்துவதீபிகை பிராட்டியினுடைய பரத்துவ விபுத்துவங்கள்லாம் ஸ்தாபிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அந்த கிரீட்டம் பறிப்போயிடுத்து. ஐஷிங்கர் தான் அந்த உற்சவருக்கு கிரீட்டத்தை சமர்ப்பிச்சார். அதாவது இந்த தத்துவதீபிகையில அவளுடைய பரத்துவத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு தன்னுடைய கிரீட்டத்தை இழந்து ஐஷிங்கர் மூலமா அந்த கிரீட்டத்தை சமர்ப்பிச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஐஷிங்கர் பண்ணக்கூடிய அந்த பரத்துவம் அத்த பிரத்யக்ஷ ரூபேன அந்த கிரீட்டத்து மூலமா பிராட்டி ஸ்வீகரிச்சு அங்கீகாரம் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த தத்துவதீபிகை முடிகிற சமயத்துல ஐஷிங்கர் மறுபடியும் மூலவருக்கு தங்க கிரீட்டம் சாத்தினார். அதாவது ஆரம்பத்திலையும் அந்த பிராட்டிக்கு கிரீட்டம் சமர்ப்பிச்சார், அதுக்கப்புறம் மூலவருக்கு யதாவஸ்திதமா ஒரு கிரீட்டம் தங்கத்துல சமர்ப்பிச்சார். இது ஆரம்பத்திலையும் முடிவிலையும். அந்த ஆரம்பத்துல அந்த பெருமாள் பண்ணின ஒரு இது அந்த தன்னுடைய இத்த சர்வலோக சரண்யனா இருக்கவே தன்னுடைய இத்த பறி கொடுத்து இவர் மூலமா அந்த கிரீட்டத்தை சாத்தும்படி பண்ணிட்டார். அந்த மாதிரி இவருடைய இத்த ரொம்ப இது பண்ணி நடத்தினார். அந்த மாதிரி திவ்ய தேசங்கள்ல கைங்கரியம் பண்ணது. திருநாரணனுக்கு கூட அந்த மாதிரி கிரீட்டாதிகள்லாம் சமர்ப்பிச்சிருக்கார், திருவேங்கடமுடையானுக்கும் சமர்ப்பிச்சிருக்கார். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணாததே இல்லை. அந்த மாதிரி அர்ச்சாவதார சேவை, அர்ச்சாவதார சேவையில ஆங்காங்கு மெய் மறந்து சேவிக்கக்கூடிய பிராச்சீன ரீதி. இஞ்சிமோட் ஐஷிங்கர், தேவனார் வளாம் ஐஷிங்கர்லாம் அர்ச்சாவதாரத்தை அப்படி அனுபவிச்சு சேவிப்பான்னு கண்டவாள்லாம் சொல்றான். கண்டவாள்னா கண்டவப்படி இருக்கவான்னு அர்த்தம் இல்லை, அதை பார்த்தவர்கள்லாம் சேவிப்பா இப்படிலாம் அனுபவிச்சாகன்னுட்டு. அந்த இஞ்சிமோட் ஐஷிங்கர் மங்களாசாசனம் பண்ற வைகிரியே வைபவ சுதான்னு ஒரு கிரந்தத்துல ஐஷிங்கரே அதை உகந்து பாதூர் ராகவாச்சார் சுவாமி அப்படின்றவரை பண்ண சொல்லி அவரே திருச்செவி சாத்தின கிரந்தம். அதில் அவருடைய வைபவ அதாவது மங்களாசாசன பிரக்கிரியெல்லாம் வைகரியெல்லாம் அதில் வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் அந்த ரீதியில அந்த ஆபீட்டான் மௌளி பரியந்தம் பஷ்யத்த புருஷோத்தமன்ற ரீதியில அப்படி நல்ல ஆச்சரியமா சேவிச்சு ஆகக்கூடிய ஐஷிங்கருடைய தன்மை. அதனால இந்த மூன்றும் இதெல்லாம் எல்லாரும் சொல்லக்கூடியது. இது பலவாரா பல தடவையெல்லாம் வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஐஷிங்கரை நாம எப்படி ஏத்தணும்னா தேவனை போல ஏத்தணும். பெருமாளை எப்படி இது பண்ணமோ அந்த மாதிரி. அதனால இந்த ஐஷிங்கருடைய இது ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தாக்கா ஐஷிங்கரே தர்சனாதேவ சாதவஹா அப்படின்ற ரீதியில ஐஷிங்கருடைய கட்டாட்ச வீக்ஷணத்துக்கு இலக்கான மாத்திரத்துல எல்லாம் ஐஷிங்கர் என்ன பண்ணார்? நுசும்மனுடைய இப்போ சொன்னதுதான், நுசும்மனுடைய ஆజ్ఞப்படி இது பண்ணார். அதனால சம்சார சாகரத்துல இந்த ஜீவர்கள் தத்தளிக்கிறாளே அவளை அப்படியே அத அந்த வேதத்தை இழந்த
பிரம்மனுக்கு வேதத்தை கொடுக்கறதுக்காக மத்ஸ்யாவதாரம் எடுத்த பெருமாள் என்ன பண்ணார்? நிர்மக்ன ஸ்ருதிஜால மார்கணதசா தத்தக்ஷணை வீக்ஷணைன்னு அந்த வேதம் எந்த இடத்துல இருக்குதுன்னு தன்னுடைய கண்ணை கொண்டு பார்த்து இது பண்ணார். கண்ணை கொண்டு பார்த்து அந்த மாதிரி பண்ணார். கண்ணை கொண்டு பார்த்து பண்ணச்சே என்ன பண்ணார்னா, அப்படி மத்ஸ்யாவதாரம் போல இங்க சம்சார சாகரத்துல எந்தெந்த ஜீவர்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை கொண்டு நோக்கினார். அதனால இவரும் ஆங்காங்கு போய் சஞ்சரிச்சு இது பண்றதுனால இவர் மத்ஸ்யாவதாரர் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல இப்படி தர்சனாதேவ சாதவஹா அப்படின்னு அவர் புண்ணியம் அவரால் கட்டாட்சிக்கப்பட்டவருக்கு மோட்ச ருச்சி வந்துடுத்துன்னா, ஆனா சம்சாரத்தில் இருக்கானே அந்த சம்சாரத்துல அவளை மேலே தூக்கி தாங்கணுமோ இல்லை, அந்த மாதிரி நீ பொறுப்பை நான் என்னிடத்துல விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன், நீ சரணாகதி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவளுடைய பரத்தெல்லாம் தாங்கிறதுனால கூர்மாவதாரர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சிறகால பரீட்சாதிகள்லாம் பண்ணி சிஷ்யனை கை கொள்ளணும்னு சொன்னா சிஷ்ய பாபம் குரோரப்பின்னு சொல்லிருக்கு. அதனால சம்வத்சரம் வா ததர்த்தம் வான்னு பரீட்சை பண்ணி தான் சிஷ்யனை ஏற்றுக்கணும். ஆனால் பரீட்சையெல்லாம் பண்ணாத அப்படியே சிஷ்யனை ஏற்றுக்கிறதுனால பாசித்தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்னியாம்னு சொல்லிருக்கேன். அந்த ரீதியில என்ன அப்படியே அவன் என்ன நிலைமையில அந்த பூமி தேவி அப்படியே அழுக்கோடு இருந்தா, அந்த அழுக்கோட தூக்கிறதுக்கு உண்டான வராக அவதாரத்தை பெருமாள் எடுத்தார். அதை போல இவர் சுத்தனாக அந்த ஜீவன்லாம் ஆகாம சிஷ்யன்லாம் ஆகாம பரீட்சையெல்லாம் பண்ணாம அவன் என்ன நிலைமையில இருக்கானோ அந்த நிலைமையில அப்படியே எடுத்துக்கிறதுனால அதான் அப்படியே எடுத்து கை கொள்றார். அதனால இவர் வராக அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் அப்படின்னு இருக்கிறதுனால இப்படி தன்னுடைய நியமனத்தினாலேயே ஆஸ்தானத்தை ஸ்வீகரித்து தன்னோடவே எப்போ கிராமமாக சஞ்சரித்து இப்படி பண்ணக்கூடிய ஆச்சாரிய சார்வமருக்கு சத்திர சாமராஜிகள்லாம் பெருமாள் அப்படியே அருள்றான். தனக்கு உண்டான சத்திர சாமராஜிகள் அதை சுவாமி தேசிகனும் இதில் சாய்க்கிறார். ஸ்ரேயஸ்காமா கமல நிலையே சித்திரமாம்னாய வாசாம் சூடாபீடம் தவபதயுகம் சேதசா தாரயந்தா சத்ரச்சாயா சுபகசிரச அமரஸ்மேர பார்ஸ்வாஹா ஸ்லாகா சப்த ஸ்ரவண முதிதாக ஸ்ரக்விண சஞ்சரந்தி அப்படின்னு சாய்க்கிறார். இது இவர்களை தவிர வேற யாரையுமே குறிக்காது இந்த ஸ்லோகம். ஏன் குறிக்காது அப்படின்னு சொன்னா, கீழ் 2 ஸ்லோகங்கள்ல ஆர்த்தத்ராணம் விரதிபிரமுதா சாரணீலாம்புவாகைன்ற ஸ்லோகத்துல யஸ்யாம் திசீகரத்தை யார் கஷ்டப்படுறாளோ அவள்லாம் தேவியினுடைய கட்டாட்சம் உன்னுடைய கட்டாட்சத்தை பெற்ற உடனே அந்தந்த செல்வங்களுடைய அகமகமைக்காம் நான் முன்னேன்னு இது பண்றான்னு சொல்லி ஆயிப்போச்சு. அதனால இந்த லோகத்துல ஐகிக ஆமுஷ்மிக செல்வங்கள் மொத்தம் அந்த பிராட்டியினுடைய அனுகிரகம் பெற்றவாளுக்கு நான் முன்னேன்னு வருதுன்னு சொல்லிட்டார் அந்த ஸ்லோகத்துல. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல யோகாரம்ப துரித மனசோன்ற இடத்துல தர்மம் பிராப்தும் பிரதமமிகையே தாரயந்தே தனாயாம், தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு அதாவது இந்த பெருமாளை அடையறதுக்கு உண்டான பக்தி யோகம் இருக்குதே, அந்த பக்தி யோகம் பண்றதுக்கு தர்மத்தை அனுஷ்டிக்கணும். யாக யஜ்ஞாதி கர்மாக்கள்லாம் அக்னிஹோத்ராதிகள்லாம் பண்ணணும், ஏன்னா பாபக்ஷயத்துக்காக. அதனால அந்த தர்மானுஷ்டானம் பண்றதுக்கு யாக யஜ்ஞங்கள்லாம் பண்றதுக்கு அவளுக்கு பணம் வேணும். அப்படிப்பட்டவாளுக்கு அம்பராத்து அம்புதேர்வா தாரா நிர்யான் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம் அப்படின்னு சொன்னார். அதனால என்ன ஆறுதுன்னா, இப்போ ஐகிக ஆமுஷ்மிகத்தை ஆர்த்தத்ராணம்ன்ற ஸ்லோகத்துல சொல்லிட்டார். ஆனா இப்படி பக்தியோகனிஷ்டன் அபவர்க்க ஆர்த்தியா இருக்கக்கூடிய பக்தியோகனிஷ்டனுக்கு இதை சொல்லிட்டார். இப்போ அதுக்கு மேல ஸ்ரேயஸ்காமாகா அப்படின்னு சொன்னா என்ன ஸ்ரேயஸை விரும்புறா? தன்னுடைய ஸ்ரேயஸை விரும்புறவர் இல்லை இவா. ஸ்ரேயஸ்காமாகன்னா பிரத்தியாருடைய ஸ்ரேயஸை, அதாவது இப்படி அறிவிலிகளா அல்லல் படக்கூடிய சம்சாரத்துல அல்லல் படக்கூடிய ஜீவர்களுடைய ஸ்ரேயஸை விரும்பக்கூடிய ஸ்ரேயஸ்காமாக அவ என்ன பண்றா, உன்னு பிராட்டியினுடைய திருவடியை மனசுனால தியானிச்சுண்டு ஆன மாதிரி தியானம் பண்ணி ஸ்ரேயஸ்காமா கமல நிலையே சித்திரம் ஆம்னாய வாச்சாம் சூடாபீடம் தவபதயுகம் சேதசா தாரயந்தா. அப்படி பிராட்டியினுடைய என்ன இவாள் என்னுயிர் தந்தளித்தவரைன்னு சரணாகதி பண்ணி வைக்கிறா, ஞானத்தை உபதேசிச்சு. ஆனா அவதான புருஷகாரம் பண்ணணும். அதனால பிராட்டியினுடைய
திருவடியில திருவடி தாமரையே அவ சேத்தசா தாரயந்தா இன்னமுத திருமகளின் இவரை முன்னிட்டுன்னு அவ பிராட்டி தானே அந்த காரியத்தை பண்ணி வைக்கணும். இவ ஆச்சாரியன் ஞானோபதேசத்தை பண்ணி வச்சு சரணாகதி பண்றா. ஆனா பெருமாள் இடத்துல பரிந்துரை பண்றது புருஷகாரம் பண்றது அவ பண்ணணுமானதுனால அந்த பிராட்டியினுடைய திருவடிகளே அவ சூடாபீடமா வேதத்துக்கெல்லாம் முடிக்க அலங்காரமா இருக்கக்கூடிய அந்த பிராட்டியினுடைய திருவடியை மனசுனால தியானம் பண்றா. ஏன்னா அவளும் ஆச்சாரிய கோட்டியில் இருக்காளோ இல்லை. அதனால ரெண்டாவது ஆச்சாரியன் பெருமாள் பிரதமாச்சாரியன், பிராட்டி ரெண்டாவது ஆச்சாரியன், இவா பிரகிருத ஆச்சாரியன். அதனால தன்னுடைய அந்த ஆச்சாரிய கோஷ்டியில் இருக்கிற பிராட்டியே அப்படி நினைக்கிறான். அதனால அவள்லாம் என்னன்னா சத்ரஷ்சாயா சுபக சிரஸ் கூட நிழல்லையும் ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியான்னு எங்க போனாலும் அப்படி சொல்லக்கூடியதானே அந்த சுபகமான வார்த்தைகள்னாலையும் சஞ்சரந்தி சத்திரசாமரங்களோட கூடவும் மாலையெல்லாம் போட்டுண்டும் இப்படி லோகத்துல சஞ்சரந்தின்னு வர்த்தமான பிரயோகம் இருக்கிறதுனால இது என்னைக்கும் நடக்கிறதுன்னு அர்த்தம். அதனால இந்த தேசிகனும் இது பண்றார். அதனால தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்காருள் செய்வர் அப்படின்ற ரீதியில நுசும்மன் தன்னுடைய சத்திர சாமராஜிகள்லாம் கொடுத்துருக்கிறதுனால அப்படி சஞ்சரிக்கிறதுனால அவனுடைய உருவே நம்பனை நரசிங்கனை நவீனேத்துவார்களை கண்டக்கால் எம்பிரான் தன சின்னங்கள்ன்ற ரீதியில இவரை நுசும்மாவதாரனே சொல்லலாம். அப்புறம் ஞானானுஷ்டான சூன்யர்களிடத்துல கூட பெருமாள் மாவலி கிட்ட தேவர்களுடைய லோகத்தை வாங்கி அவளுக்கு கொடுக்கணுன்றதுக்காக பிரகலாதனுக்கு கொடுத்த வரத்தினால மாவலியை அழிக்கிறதுக்கு இல்லை, அழிச்சு ஒரு சமயம் ஒரே நிமிஷத்தை வாங்கி கொடுக்கலாம். ஆனா அது இல்லாதனால அவனிடத்துல யாச்சகம் பண்ணி கேட்டேன். அதை போல நீ சரணாகதி பண்ணிக்கோ, நீ சரணாகதி பண்ணிக்கோ அப்படின்னு யாசிச்சு அவளை சரணாகதாளாக்கின. அதனால இவரை வாமனாவதாரர் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் தன்னுடைய ஞானம் என்ன, அனுஷ்டானம் என்ன, வைராக்கியம் என்ன, இது எல்லாத்தையும் மொத்தமா அர்ப்பிச்சுட்ட. இந்த சரணாகதியை பண்ணி வைக்கிறதுக்காகவே எல்லாத்தையும் அர்ப்பிச்சு இது பண்ண. தத்வா கர்மணி தட்சிணாங்கவச்சனதாம் அப்படின்னு எல்லாத்தையும் என்ன எல்லா கர்மங்களையும் பரசுராமர் எப்படி தியாகம் பண்ணேரோ தானம் பண்ணேரோ அது மாதிரி தன்னுடைய ஞானானுஷ்டான வைராக்கியங்கள் எல்லாத்தையும் இதுக்காகவே அர்ப்பணிச்சவர் இந்த மகான். அதனால பரசுராம அவதாரர் அப்படின்னு சொல்லலாம். எப்படியா இருந்தாலும் ரட்சிக்க என்ன சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மீத்து யாச்சத்தேன்னு யாரையும் ரட்சிக்கக்கூடிய நிலைமையிலேயே விரதமா இருக்கக்கூடிய எம்பெருமான். ஆன மாதிரி இவரும் அந்த விரதத்தையே கை கொண்டு சர்வாவஸ்த சகுத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணை கவரதி தர்மோ விக்கிரகவான்னு சொன்னாரு. ஆன மாதிரி இவர் தர்மமே வடிவெடுத்தவர். சரணாகத ரட்சணம் பண்ணணும், சரணாகத்தால ஆக்கணும் அப்படின்னு. அவன் சரணாகத்தால ரட்சிக்கணும்ன்ற தர்மத்தை கொண்டவன் ராமன். ஆனா சரணாகத்தனை வந்தாதானே அவன் ரட்சிப்பான். ஆனா இவர் அந்த ராமனுடைய அந்த தர்மத்தை நடத்துறதுக்கு இவர் ஒரு தர்மத்தை நடத்தினார். எல்லாரையும் சரணாகத்தாலே ஆக்க வேண்டியது நம்முடைய தர்மம் அப்படின்னு. அதனால இவர் அந்த ராமனை போல இவர் கொண்டாட தகுந்தவர். அதுக்காக ஐஷிங்கர் நுசும்மனுடைய சஞ்சாரம் பண்றாரு. நுசும்மனுடைய திவ்யாக்ஞை என்ன, எல்லாரும் கலிகாலத்தில் இருக்கவாள்லாம் நாம கை கொள்ளணும்ன்றதுக்காக நுசும்மனுடைய மனோரதம் என்ன, ஊர் ஊரா சஞ்சரிக்கணும்னு. அது பாலை போல, பால் எப்படி தித்திக்குமோ அது போல நுசும்மனுடையது. அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய இவர் உபதேசம் பண்ணி பண்றவே அது க்ஷீரம் சர்க்கரையேவா அப்படின்ற ரீதியில அந்த பாலுக்கு இன்னும் மெருகூட்டக்கூடியதா சுவை கொடுக்கக்கூடியதான சர்க்கரை போல இவருடைய காரியம். எப்படி கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் பலராமனுடைய லீலைகள்னால க்ஷீரம் சர்க்கரையேவான் கலந்ததோ அதே மாதிரி நுசும்மனுடைய திருவுள்ளம் இவருடைய செய்கையினால அது முழிந்ததுனால க்ஷீரம் சர்க்கரையேவா பால் கலந்த சர்க்கரை கலந்த க்ஷீரம் போல இனிக்கிறதுனால இவர் பலராம அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சித்திரை சரித்திரக்கிரமைஹி பூயோபிஹி அப்படின்னு நாதனா இருந்தான். ஆச்சரியமான சேஷ்டிதங்கள்லாம் பண்ணி எல்லாரோடையும் கலந்து பழகி அவரவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தவன் யாரு, கிருஷ்ணன் நாதனா இருந்தான். அதை போல இவர் எல்லாத்தினாலையும் ஆச்சரிய சேஷ்டிதங்கள் எப்படி, அதாவது எல்லாருக்கும் பகவத் பாகவத கைங்கரியத்தினுடைய உபதேசம் பண்ணி
அதாவது தெரியாத வாழ்க்கெல்லாம் தெரிவிச்சு ஆத்மரக்ஷாபர சமர்ப்பணம் மாத்திரம் இல்லை. ஒருத்தன் தனிக்கனா இருந்தான்னா நீ இப்படி கைங்கரியம் பண்ணணும், இந்த மாதிரி பெருமாளுக்கு சமர்ப்பி, இந்த கைங்கரியத்தை பண்ணு, அந்த கைங்கரியத்தை பண்ணு அப்படின்னு அவளுக்கு சொல்லி அதுக்கப்புறம் அவளை கைங்கரியத்தில் ஈடுபடுத்துறதோ ஹிதோபதேசம் பண்றதோ இல்லை புத்திர பௌத்ராதி தனதானிய சமுர்த்திகளுக்காக அவா யாச்சிக்கிறவாளுக்கு அவளுக்கு பலமந்திராட்சத்தை எத்தனையோ பேருக்கு டாக்டர்லாம் கைவிட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடியவாள்லாம் ஐஷிங்கிற இடத்துல வந்து அதை விஜாபிச்சு பலமந்திராட்சதை வாங்கிட்டு போனவாளுக்கு நம்பிக்கையோடு வாங்கிட்டு போனவாளுக்கு அது பலிச்சு. அதில் சொல்லணும்னு சொன்னா இப்போ வாலின்னு சொன்னமே அதுபோல சாமானியாள் ஒரு கிறிஸ்துவ ஜாத்தியை சேர்ந்தவர்கள் என்ன அந்த மாதிரி ஐஷிங்கருடைய அக்ஷதையினுடைய மகிமையே அவா உணர்ந்தவா மாதிரி நாம கூட உணர்ந்தவமான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு குடும்பமே இருக்குது புதுக்கோட்டை பக்கத்தில். இன்னைக்கும் நேற்று ஐஷிங்கர் இருக்கிற வரையில் அந்த அக்ஷதையை வந்து அவ வந்து இது பண்ண ஒரு தடவை நிருசிம்மப்பிரியாவில் கூட அது எழுந்தா சில பேர் பார்த்துருக்கலாம். பாதராத்திரிக்கு ஃபோன் பண்ணி ஐஷிங்கருடைய அக்ஷதையை பெற்று வாங்கிட்டு போய் அவளுக்கு ஏதோ அந்த வியாதியெல்லாம் தீர்ந்து அவள் க்ஷேமமாக இருந்தா அப்படின்னு அவள் அதை பின்னால் எழுந்தா. அந்த மாதிரி அவள் வந்து பிறவியினால் ஒரு கிறிஸ்துவ குடும்பம். இந்த மாதிரிலாம் அவரவர்களுக்கு வேண்டியதான புத்திர தனதானிய சமுர்த்தி எல்லாத்துக்காகவும் இது பண்ணதுனால நாதனான கிருஷ்ணன் எப்படி அவளோட கலந்து அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்தானோ அதை போல அவரவர்களுக்கு வேண்டியதான இதெல்லாம் கொடுத்து பண்ணதுனால கிருஷ்ணனே இவர், கிருஷ்ணாவதாரமாகக்கூடிய நாதனே இவர் அப்படின்னு. இப்படிலாம் அடியார்களை திருத்தி பணி கொண்டு எல்லாரையும் இது பண்றதுனால திரியும் கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய கிதையுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருகன்னு சாதிச்சாரே. அந்த ரீதியில கலியினுடைய கோலாகலத்தெல்லாம் அடக்கி கல்கி கிருத்தயுகத்தை கொண்டு வர போறாரு. ஆன மாதிரி இவர் இப்பவே எல்லாரையும் திருத்தி கிருத்தயுகத்தை கொண்டு வர்றதுக்காக பாடுபட்டாரே. அதனால இவரை வந்து கல்கி அவதாரர் அப்படின்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இப்படி தசாவதாரரா ஐஷிங்கரை நாமும் அனுசந்திக்கலாம்.